ஜப்பான் கோயில்லயுமே நம்ம ஊர மாதிரி ஊதுபத்தி பத்த வச்சு சாமி கும்பிடுற வழக்கம் இருக்கு. ஜப்பான்ல ரீசென்ட்டா நாராங்கிற பிளேஸ்ல இருக்கிற ஒரு கிரேட் புத்தா ஹாலுக்கு தான் போயிருந்தோம். இது ஒரு பெரிய புத்தர் கோவில். உள்ள போறதுக்கு முன்னாடியே இந்த மாரி ஊதுபத்தி பத்த வைக்கிறதுக்கு இடம் குடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ்ல வந்து நம்ம காணிக்கைய போட்டுட்டு ஊதுபத்தி எடுத்து அங்க பத்த வச்சுட்டு, அங்கேயே வச்சுட்டு போறதுக்கு ஸ்டாண்டும் குடுத்துருக்காங்க. நம்ம கோயில்லாம் ஆரத்தி எடுத்து தலையில வச்சுப்போம்ல, அதே மாதிரி இங்கேயுமே அந்த புகையெல்லாம் எடுத்து எல்லாரும் தலையில வச்சுக்கிட்டாங்க. அப்படியே இங்கேருந்து கோயிலுக்குள்ள போனோம் அப்படின்னா, ஒரு பெரிய புத்தரோட சிலை இருக்கு. இந்த சிலையோட வெயிட் பார்த்தீங்கன்னா, 500 டன் இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் ஃபுல்லாவே பிரான்ஸாலேயே செஞ்சிருக்காங்க. உலகத்திலேயே வந்து ஒரு காலத்தில இந்த பில்டிங் தான் வுட்டன் பில்டிங்ல ரொம்ப பெருசா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் மத்த பில்டிங்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. பட் வார்லாம் வந்தப்போ இந்த பில்டிங் ரொம்ப டேமேஜ் ஆயிட்டு, அதுக்கப்புறமா மறுபடியும் கட்டியிருக்காங்க. ஸோ ரீபில்ட் பண்ண ஸ்ட்ரக்சர் தான் இது. புத்தரோட கார்டியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஸ்ட்ரக்சருமே இந்த மாரி பெருசா வச்சிருந்தாங்க. அண்ட் வார் டைம்ல டேமேஜ் ஆயிருக்கும்ல, அந்த சிலை எல்லாத்துலும் உள்ள ஹெட் பீசஸ் மட்டும் கிடைச்சிருக்கும் போல. அதெல்லாமே மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாரி 2 சைட்லயும் வச்சிருக்காங்க கோவில்ல. இதுதான் பழைய சிலையோட தல அப்படின்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த கோயிலோட மினியேச்சர் வந்து இங்க குட்டியா குடுத்துருந்தாங்க. இதுக்குள்ளேயே வந்து அந்த கோயில் உள்ள புத்தர் இருக்கிற மாரியும் உள்ள வச்சிருக்காங்க செட்டப். அண்ட் அந்த கோயில்ல ஒரு வுட்டன் பில்லர் மாதிரி இப்படி இருக்கு. அது கீழ ஒரு சின்ன ஹோல் குடுத்துருக்காங்களா, இது உள்ள வழியா வெளிய வந்தோம் அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் ஃபீல்க்காக அந்த மாரி வச்சிருக்காங்க. ஸோ நெறைய பேர் இத பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.